வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களை ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லி 2 லாங்குவேஜஸ்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலாங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் இணைக்கணும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய திருமண நிலை, நீங்கள் மேரிடா அன்மேரிடா இந்த மாதிரி கேட்டகிரி இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களது அப்பா அல்லது பாதுகாவலர் அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட தேசியம், கல்வி தகுதி, அனுபவம், முகவரி, அதேமாரி தொடர்பு எண்கள், அடுத்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இதெல்லாமே இங்கே கொடுத்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு இங்கே இடம் தேதி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க மாதிரி ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மே 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோவை 641018 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் கேட்டகரியில் மொத்தமாக 13 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 3 வேக்கன்சிஸும், பொள்ளாச்சியில் 2 வேக்கன்சிஸ், தொண்டாமுத்தூரில் 4 வேக்கன்சிஸ், மேட்டுப்பாளையமில் 4 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்டபிள்யூ அல்லது பிஏல சோசியாலஜி அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சியில் சோசியாலஜி, சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள். பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் பேசிஸில் இருக்கும். 24 ஹவர்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண நீங்கள் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்போம். அதுவும் உமன் கேண்டிடேட்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்களும் விண்ணப்பிக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உமனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,800 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி அட்மினில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தொண்டாமுத்தூரில் இருக்கும். 1 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அல்லது ஐடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 20 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் 24 ஹவர்ஸும் நீங்கள் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் இருக்கும். அடுத்து உங்களுக்கு செக்யூரிட்டியில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 2 வேக்கன்சிஸ், தொண்டாமுத்தூரில் 1, மேட்டுப்பாளையமில் 1. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 5 வேக்கன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இந்த கேட்டகரியில் மொத்தம் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் 2, தொண்டாமுத்தூரில் 1, மேட்டுப்பாளையமில் 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள், அல்லது 10th பாஸ் அல்லது ஃபெயில்னாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷன் பேசிஸில் ஒர்க் பண்ண நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை நேட்டிவாக கொண்ட பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த மல்டிபர்பஸ் ஹெல்ப்பரில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது, மேட்டுப்பாளையமில் 2, தொண்டாமுத்தூரில் 2, பொள்ளாச்சியில் 1, 4 மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூரில் 2 வேக்கன்சிஸ், பொள்ளாச்சியில் 1 வேக்கன்சிஸ். ஓகேங்களா. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி 24 மணி நேரமும் ரொட்டேஷன் பேசிஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். உமன் கேண்டிடேட்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தை நேட்டிவாக கொண்ட உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தருவோம் சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லி 2 லாங்குவேஜஸ்லுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்க உங்களுக்கு மே மாதம் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூ எங்கே நடக்கும், என்ன டைமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு பொறுப்பு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.